கண்டிப்பாக இது இருக்கும், டங்ஸ்டன் இருக்கும், வேங்கை வயல் இருக்கும். தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ எல்லா இடத்துலையும் அவர் நின்று பேசுவார். அவர் தெளிவான அரசியல் பண்ணுறாரு. அந்த அளவுக்கு அவர் வந்து பார்த்துருக்காரு. அப்போ இந்த ஏகனாபுரத்தில் இருக்கிற அவர் வந்து 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 என்ன சொல்கிறார், ஒரு ஏசி ரூம்குள்ளே உட்காந்துருக்காரு. அவருக்கு அரசியல் என்ன நடக்குதுன்னே தெரியல. யாரோ 2 பேர் சொன்னால் தான் தெரியுது. இல்லைனா அவருக்கு அதெல்லாம் அது கூட தெரியாது. அது நீங்கள் சொன்ன இந்த எலைட் அரசியல் சொன்னீங்கல்ல, நாங்களாம் தினம் களத்தில் இருக்கோம் சார். நானே அந்த யாரோ ஒரு பையன் பேசி சொன்னார்ல, ராகுல்னு ஒரு சிறுவன், நானே பார்க்கல. அப்போ அவர் பார்த்துருக்காரு அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் டீட்டெயில்டாக டீப் ரூட்டடாக பாலிடிக்ஸ்குள்ளே தமிழ்நாட்டில் நடக்கிற அவலங்களையும் தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனையும் பார்க்குறாரு. இந்த ஒரு இதுக்கு போதும். நான் வரணும்னு இருந்தேன், ஆனால் அந்த பையன் பேசுனது என்னை ஊக்குவிச்சிருச்சு வர வைக்கிறதுக்கு. என்னை இன்னும் இது பண்ணிச்சு வந்தே ஆகணும்ன்ட்டுன்னு. அப்போது நான் முதல்ல என்னோட பரப்புரையை ஆரம்பிக்கிறது ஒரு விவசாயத்தில் உழவன்களோட விவசாயிகளோட சேர்ந்து ஆரம்பிச்சேன். அது ஏற்றடைந்த இடம்னு சொல்லிட்டு அந்த பையன் பேரை சொல்லி வந்து பார்க்குறாரு அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் நடக்கும் அரசியலை கூர்ந்து கவனிக்கிறான்றது இது ஒன்றே சான்று.